welcome back to my channel. If you're new here, my name is Preeta. I make beauty lifestyle contents on YouTube. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். ஒரு நைட் டைம் ஹேர் கேர் ரொட்டீன் / இது வந்து ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த ரொட்டீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 70% ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே முன்னாடி ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்க்கலன்னா அது போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நைட்டில் வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். பட் வந்துட்டு லைக் என்ன பண்ணுறேன்னு வந்து ஒரு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஐ தாட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான்னு. பிகாஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட் சொன்னதுனால வந்து நிறைய பேருக்கு இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினச்சேன். ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என் ஹேர் டைப்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். ஹேர் டைப் வந்து வேவி டு கர்லி ஹேர். ஸோ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஈரத்தில் ப்ரஷ் பண்ணால் தான் வந்துட்டு ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே டைம் வந்து ஆயில் அந்த மாதிரி போட்டு ப்ரஷ் பண்ணால் தான் என் ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ரையாக இந்த மாதிரி இருக்கும்போது நான் ப்ரஷ் பண்ணேன்னா வந்துட்டு சீப்பு உள்ள சிக்கிக்கும் அண்ட் வந்து ஹேர் ஃபால் நிறையா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என் ஹேர் கீழெல்லாம் ஒரு வேவி கர்லியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன்னா பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். கீழே கூட பாருங்கள், இப்போ இதுவுமே கொஞ்சம் கீழே இப்படி கேர்ள் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போவாது, இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஒன்று லீவ் இன் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு லாரியல் பாரிஸோட ஹைலரானிக் நைட் க்ரீம். இது நைட் க்ரீம்னு அதிலே கொடுத்துட்டான். ஸோ நைட் டைம் போட்டுட்டு சிக் எடுத்துட்டு ஹேர் வந்து நம்ம பிரைட் பண்ணிட்டோ இல்லை பன் பண்ணிட்டோ தூங்கலாம். ஸோ இது பை த வே இட் இஸ் நாட் ஸ்பான்சர்ட். அண்ட் அதே மாதிரி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட லீவ் இன் கண்டிஷனர். இட் இஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் வேவ்ஸ் தான். இதுவுமே சூப்பராக இருக்கும். நைட்டு போட்டுட்டு லைக் இது பண்ணிட்டு தூங்கும்போது மார்னிங் நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும். நைட் டைம் ரொட்டீன் தான், பட் நான் டேயில் ஷூட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு லைக் சிக் எடுக்காமல் அப்படியே வச்சிருக்கேன். நைட் வந்து சிக் எடுக்காமல் மார்னிங் வந்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் வச்சிருக்கேன். ஸோ நான் இதை ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 3 days இருக்கும். ஸோ இதான் என் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 3 daysக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து நைட்டில் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு ஹேர் க்ரோத் சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா விஷ் கேரோட ஹேர் க்ரோத் சீரம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆர்டினரியோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதே டைம் வந்துட்டு ஹேர் க்ரோத் பண்ண வைக்காது. ஸோ இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் இதை. இது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆர்டினரியோடது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க. என்னோட ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 days தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்துட்டு என்னால் ப்ராப்பராக ரிவ்யூ கொடுக்க முடியாது. பட் வந்து சோஃபார் இதால் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே எனக்கு கொடுக்கல. ஸோ அதனால நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எங்கெங்கெல்லாம் தேவையோ உங்களுக்கு பால்டிங் இருக்கிற ஸ்பாட்ஸ்லலாம் ஜஸ்ட்டு இது வந்து ஸ்கேல்பில் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இல்லை, பிகாஸ் நான் பேங்க்ஸ் கட் பண்ணியிருக்கிறது அப்பப்போ இது ஸ்டைல் பண்ணுறதுனால வந்துட்டு எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க இதை. ஸோ இது வந்து ஹேரை க்ரீஸியாக விடாது, எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் ஒரு லைக் டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும் ஸ்கேல்ப்னால. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேர் லைக் நான் சொன்ன மாதிரி லீவ் இன் கண்டிஷனர்ஸ். நான் இந்த 2 ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி நான் லாரியல் பாரிஸ்லேயே ஒரு ஆரஞ்சு கலர் பாட்டில் வரும். என்னோட பழைய ஷார்ட்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நான் நிறைய யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது 2 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இண்டிவைல்டோட சம்பி ஹேர் ஆயில். இது ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், அதே டைம் வந்து லென்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நான்ஸ்டிக்கியாக இருக்கும். ஒரு 2 drops அந்த மாதிரி விட்டுட்டு இது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், அதே டைம் வந்து நான்ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு சிக் எடுத்துகிட்டு படுத்துருவேன். என் ஹேர் ரொம்பவே ட்ரை அண்ட் ஃப்ரிஸி. ஸோ நான் இந்த மாதிரி படுக்கும்போது எனக்கு லைக் ஒரு நல்ல காலையில் எழுந்துக்கும் போது ஒரு நல்ல இது இருக்கும், ஹேர் இருக்கும். இன்னும் லாரியாலோட லீவ் இன் கண்டிஷனர் அதோட டெக்ஸ்டர் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி என் ஹேர் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் முக்கியமாக வந்து இந்த எண்ட்ஸில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு இந்த இடத்துல தான் ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம நிறையா லைக் ட்ரை ஆகிறது இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணலன்னா வந்துட்டு ரொம்பவே ஹேர் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது ரொம்ப ட்ரையாக ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஸ்ப்ளிட்டன்ஸ் ரொம்பவே கம்மியாகும். பார்த்தீங்களா முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து என்னால் சிக்கி எடுக்க முடியுது பாருங்கள். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு சிக் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு கர்லி வேவி ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனேஜபிளாக பார்த்தீங்கனாலே தெரியும், வேவி அந்த டெக்ஸ்டர் வந்துருச்சு.
அதே டைம் வந்து சிக் எடுக்க ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிரைட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு ஃப்ரண்ட்டில் பேங்க்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிரைட் பண்ணிப்பேன். பிகாஸ் வந்து பேங்க்ஸ் வந்து ஃபேஸில் விழக்கூடாது. அதனால சம்டைம்ஸ் பேங்க்ஸ் விழுறப்ப பேங்க்ஸை மட்டும் தனியாக எடுத்து கிளிப் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் தூங்குற பழக்கம் இருக்கிறது. பட் மோஸ்ட்டாக நான் வந்து இது ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்திருப்பேன். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பின்னிக்கோங்க. பிகாஸ் வந்து டைட்டாக பின் பண்ணாலும் வந்து கொஞ்சம் பிரேக்கேஜ் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் லூஸாக பின்னா சீக்கிரமாக கலண்டுடும். அதனால வந்துட்டு ஒரு மீடியம் லெவலில் வந்துட்டு பின்னிக்கோங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சில்க் இல்லைன்னா சாட்டன் ஸ்க்ரன்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு இது இப்படி இழுக்கும் போது அப்படியே ஸ்மூத்தாக வந்துடும். மற்ற இதெல்லாம் பண்ணும்போது முடியோ சேர்ந்து வரும் அதோட. அதனால் இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். எனக்கு யூஸ்வலாகவே ட்ரையாக தான் இருக்கும் இந்த எட்ஜில். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வார்ம் பண்ணிவிட்டு இந்த ஏரியா மட்டும் இப்போ பார்க்க வந்து நல்லா அந்த எண்ணெய் மூழ்கின மாதிரி இருக்கும். பட் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹேர் அப்சர்வ் பண்ணிக்கும். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் ஆகிடும். ஸோ மேனேஜபிளாக இருக்கும் ஹேர். உங்களுக்கு கர்லி அண்ட் பேபி ஹேர் இருந்துச்சுன்னா தெரியும் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. பிகாஸ் ஸ்ட்ரைட் ஹேர்னால் கூட ஓகே உங்களுக்கு வந்து சிக் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பட் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி சிக் எடுக்கும்போது இதுவாகிடும். ஐ லுக் ஃபன்னி. பட் வந்துட்டு இப்படி தான் தூங்கணும். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சில்க் இல்லைனா ஒரு சாட்டன் கவர் வாங்கிக்கோங்க. எனிதிங் வில் டூ. அமேசானில் இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் மேக் ஷூர் இட் சாஃப்ட். அந்த மாதிரி இருக்கிறது ஓகே. அண்ட் நான் வந்து நேத்திக்கு காலையிலேருந்து வந்து சிக் எடுக்கல. பிகாஸ் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுக்காமல் வச்சுருந்தேன். அண்ட் திஸ் மச் இஸ் தி ஹேர் ஃபால். ஸோ தெரியும் பிகாஸ் நான் வந்து நேத்திக்கு மார்னிங்லேருந்தே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சிக் உடைக்கல, எதுவுமே பண்ணல. அப்படியே ஹேரை வந்து லூஸாகவே விட்டுட்டேன். பிகாஸ் வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்குன்றதுக்காக நான் அப்படி வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளோட சேர்த்துன ஒரு ஹேர் ஃபால் அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் இட் இஸ் ஓகே. பிகாஸ் வந்துட்டு நான் 2 நாள் நான் சொன்ன மாதிரி நேற்றுக்கு ஃபுல்லாக இது பண்ணல. அண்ட் இன்றைக்கி தான் நான் இது ஷூட் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஓகே. அண்ட் இப்படி தூங்க போயிட்டு காலையில் இது பண்ணிங்கன்னா நான் ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சர் தான் ஆக்சுவலாக நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவோட தம்ப்நெயிலாக இருந்துச்சு இதோ. ஸோ இந்த பிக்சர் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா வந்து நான் நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி பின்னிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. ஸோ அதனால அந்த கேர்ள்ஸ்லாம் அழகாக அப்படியே இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ நான் இது பண்ணதுலேருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 70% ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் நான் இன்னொன்று என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஒரு 3 months என்ன மாதிரி கர்லி பேபி ஹேர் இருந்துச்சுன்னா மந்த்லி ட்ரிம் பண்ண முடியாது. பிகாஸ் வந்துட்டு ஹேர் க்ரோத் இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு தெரியவே செய்யாது. இந்த மாதிரி ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணால் தான் எவ்வளோ லென்த் இருக்குன்னே தெரியும். பிகாஸ் வந்து ஹேர் வளர்ந்தாலுமே ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது வந்து ஒரு 3 months ஒன்ஸ் ட்ரிம் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் நம்ம தவிர்க்கலாம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மேக் ஷூர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் நெக்ஸ்ட் டு இட். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வீடியோ வேணும்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் see you on the next one. Bye.